World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். மிக அற்புதமான முறையில் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கங்கள் 16ஆம் ஆண்டு துவக்க விழா ஜோதிட சிறப்பு கருத்தரங்க நிகழ்வும் மிக அற்புதமான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய சத்திகுரு ஐயா அவர்களும் மிக விடாமுயற்சியில் தொடர்ந்து ஒரு குழுவை அமைத்து மிக அற்புதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சத்திகுரு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவருடைய நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு 5 நிமிடம் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதாவது ஒருடைய ஜாதக கட்டத்தில் ஒரு உள்ளுணர்வு சக்தி எந்த கிரகத்தோட ஆதிக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும். அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி தான் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தியை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கிரகமாகும். அப்ப நவ கிரகங்கள்ல எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு செயல்படும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி. அதே நேரத்தில் என்னைக்குமே ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒருக்கு திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த தசாபுதியில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்து லக்னத்தை போட்டு பழகணும். இந்து லக்னத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலை வரக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இந்து லக்னத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பா சொல்ல போனோம்னா ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கிறதுனா இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி காலகட்டங்கள்ல மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த இந்து லக்னம் எப்படி இருக்கிறது, அது எந்த லக்னமாக வருகிறது அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. இந்த லக்னத்தை பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிமுறை எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகம் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு கதிரியன் இருக்கிறது. அந்த கதிரியன் போட்டு அந்த எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய கதிரியனும் ராசியிலிருந்து 9ஆம் இடத்த அதிபதி வரக்கூடிய கிரகத்தினுடைய கதிரியனும் ரெண்டையும் கூட்டி 12க்கு மேல வந்தால் 12க்கு மேல வகுத்து மீதி இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தீங்கன்னா அது சந்திரன் நின்ற இடத்துல இருந்து போடணும். 12க்குள்ளார வந்துச்சு அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கட்டத்துக்குள்ள வரக்கூடிய எந்த ராசி வருகிறதோ அதுதான் இந்து லக்னம். ரொம்ப பழமை வாய்ந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து லக்னம் இல்லாத கட்டமே இருக்காது. அப்ப இந்து லக்னம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தை பார்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு திடீர் யோகத்தையும் திடீர் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இந்த இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம். இப்ப இந்து லக்னத்தில் கிரகமே இல்லைங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸ் வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். அப்ப அதனுடைய அதிபதி 2வது ஆப்ஷன். இது ரெண்டுமே 50% பலன்கள் கொடுக்கும். இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகங்களுடைய தன்மைகள் 80% நல்ல பலனை கொடுக்கும். அதனால ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் பிரகாரம் பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த வழிமுறையில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல கேந்திரத்துல கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கேந்திரத்துல கிரகம் இருக்கிறதுல நல்ல ஒரு அமைப்பும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல கேந்திரத்துல எந்த திசையில இல்லாம இருக்குதோ அந்த திசையில் இருக்கக்கூடிய கோவில் ஸ்தலங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த திசையை நோக்கி கோவிலுக்கு போய் தீபம் போடுவது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு விசேஷ தன்மை கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா மேஷம், கடகம், துலாம், மகரம் இது கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அப்ப மேஷத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த மேஷத்துல இருக்கக்கூடிய திசை எடுத்தீங்கன்னா கிழக்கு. அப்ப கிழக்கு திசையில உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்து 4வது கேந்திரத்துல வரக்கூடியது பாத்தீங்கன்னா கடகம். அப்ப கடகம் அப்படின்றது வடக்கு திசை. அப்ப வடக்கு திசையில் அந்த கிரகம் இருந்தால் யோகத்தை கொடுக்கும்.
அந்த இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது அல்லது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இது ரெண்டு மூலமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம். இப்ப துலாம்ன்றது அடுத்த கேந்திரமாக வரக்கூடியது. அப்ப அடுத்த கேந்திரமா வரக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா துலாம்ல பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை. அப்ப அந்த மேற்கு திசை அப்படின்ற ஒரு விஷயத்துல கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்க அதை பயன்படுத்தலாம். அப்ப அந்த இடத்துல திசைகள் இல்லை, அந்த இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற வீட்டில இருந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேற்கு திசை நோக்கி செல்லும் பொழுது ஏதோ ஒரு கோயில வழிபாடு செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகரம். அப்ப கேந்திரத்துல கிரகங்கள் இருக்குது ரொம்ப விசேஷம். மகரத்துல கிரகம் இல்லை அப்படின்றப்ப அந்த தன்மைகள் பலங்கள்லாம் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால கேந்திரத்துல கிரகம் இருக்கிறது என்பது ரொம்ப விசேஷ தன்மை. என்னைக்குமே 4 கேந்திரத்துல கிரகம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில 4 திசையிலும் நல்ல புகழும் மதிப்பு மரியாதையும் பிற்காலத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இன்னொரு எளிமையான முறையில் ஒரு டிப்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கம். இந்த அஷ்டவர்க்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா 12 பாவகத்துல எந்த பாவகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி, அதாவது லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம், அடுத்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகர் வலிமையானவரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா அஷ்டவர்க்கத்தின் மூலமா லக்னத்துல 30 பரலுக்கு மேலேயோ அல்லது லக்னாதிபதி நின்ற வீட்டில் 30 பரலுக்கு மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் வலிமை மிக்கவராக இருப்பார். எதுலையுமே துணிச்சல போராடக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒருத்தர் பண வசதி வாய்ப்பு உள்ளவர், சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நபர், இப்படின்றது வாக்கு பலிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய பாவகம் எதுன்னா 2ஆம் பாவகம். அப்ப 2ஆம் பாவத்துல 30 பரலுக்கு மேலேயோ அல்லது 2ஆம் இடத்த அதிபதி நின்ற வீட்டுல 30 பரலுக்கு மேலே, இது 2ல இருந்தா சூப்பர். 2ல ஒன்னாச்சு இருக்கிறது ரொம்ப சிறப்புத்தன்மை கொடுக்கும். 2லுமே குறைந்த பரலாக இருக்கக்கூடிய 25 பரலுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா எதிர்பார்த்த வளர்ச்சிகள் வாக்குத்தன்மைகள் சொல்லி நம்மளால சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. இது போன்ற ஒவ்வொரு பாவத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகளாகும். அதனால பலன் சொல்லும் பொழுது அஷ்டவர்க்கத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பது என்பது ரொம்ப முக்கியம். அதனால ஜாதக பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள்ல எல்லா வகையான ஒரு வழிமுறைகளையும் குறிப்பாக சொல்ல போனா இந்து லக்னம், அஷ்டவர்க்கம், கிரகம் என்ற நட்சத்திர சாரம், பாவத்துக்குள் பாவக ஆய்வு, பாவகத்துல என்னென்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்கிறது, இது போன்ற பல வழிமுறைகள்ல ஆராய்ச்சி செய்து அதை எடுத்து வச்சு நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா தெளிவான ஒரு பலன்கள் நமக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ மிக அற்புதமான முறையில் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட, ஏன்னா நிறைய பேர் பேசணும், நான் பேசணுன்ற ஒரு ஐடியாவில் வரல. இப்போ கொஞ்சம் கூட்டத்தை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சது. இந்த சிறப்பான சங்கத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்க பொறுப்பாளர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பு செய்திருக்கின்றோம். போட்டியும் பெரியசாமியா ஐயா வாங்க. முதலில் ஐயாவுடைய தலைவர் ஐயா இருக்காங்க நௌசத் ஐயா. அடுத்ததாக செயலாளர் சக்திகுரு ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட பொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களும் பொன்னாடை அணிவித்து அவருக்கு கௌரவித்து சிறப்பு செய்வார்கள்.